தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு தாழ்மையான கோரிக்கை தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தொடர்ந்து நாங்க உங்களுடைய கோரிக்கையேற்று நிறைய வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க தெரிவிக்கக்கூடிய கமெண்ட் அடிப்படையில சில மாற்றங்களையும் செய்து வீடியோக்கள் பண்றோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் தட்டி விடுங்க. திட்டாதீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன் அப்படின்ற ஒரு டிபேட் கடந்த ஒரு மாசமா தமிழ் சமூகத்துல போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, சென்சார் சர்டிபிகேட் தரல, வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு. திட்டமிட்டபடி பராசக்தி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு. கடந்த ஒரு 3 நாளா அது ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன டிபேட் அப்படின்னா படம் சரியா ஓடல, பராசக்தி படம் ஃபிளாப் ஆயிடுச்சு, நிறைய தேட்டர் காலியா கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகைப்படங்கள், நிறைய ஸ்கிரீன்ஷாட்டு அதெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க? படம் பாத்தீங்களா? முதல்ல பராசக்தி படம் பார்க்கல. ஓகே, சண்டே போலான்னு நினைச்சேன். புக் மை டிக்கெட்ஸ்ல பார்க்கும்போது நிறைய ஸ்கிரீன்ஸ் செல் ஆகாம டிக்கெட்ஸ் இருந்ததை பார்த்தேன். ஸோ அப்பவே எனக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ரைட்டு, யூஸ்வலா நல்லா ஹிட் ஆகிற படமா இருந்தா சண்டே கண்டிப்பா ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் புதுசா ரிலீஸ் ஆகும்போது ஒரு 2-3 டேஸ் பார்த்தோம்னா டிக்கெட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஃபுல்லா இருக்கும். இது சண்டே அன்னைக்கே பார்த்தோம்னா பெரிய ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ஃபுல்லா இல்லை, நிறைய பாதி எம்டி சீட்ஸ் இருந்தது, காலியா இருந்தது. ஸோ அதனால எதுக்கு ரிஸ்க்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அதனால போய் பார்க்கல. ஸோ அதனால எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கடைசியில பராசக்தி வர்சஸ் பராசக்தி அப்படின்னு மாறிடுச்சு. பராசக்திக்கு வில்லனா மாறினதுதான் கடைசியில நடந்திருக்கு. ஸோ படமே பார்க்கல. இப்ப என்ன பேசலாம் அப்படின்னா, இப்ப முக்கியமா நான் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ் ஸ்லோவா சினிமாக்குள்ள வராங்க, மீடியாவை கையில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளேயும் பார்த்தோம்னா கால் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஓகே, ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயத்த நீங்க கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னாடி வேற ப்ரொடியூசர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அரசியல்வாதிகள் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான படங்கள், குத்துப்பாட்டு, ஃபைட்டு, சீன்ஸ் இதெல்லாம் வச்சு எடுத்து படங்களை ரிலீஸ் பண்றது. அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ஸை பொலிட்டீஷியன்ஸ் எடுத்துக்கிறது. இந்த மாதிரியான ஒரு ரோலை பிளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இப்ப நாங்க வரக்கூடிய லாபத்தையும் எடுப்போம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படத்தை நாங்க எடுப்போம், நீங்க பார்க்கணும். எங்களுக்கு அரசியலுக்கு என்ன தேவையோ, எங்களுக்கு எலெக்ஷனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நாங்க பண்ணுவோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க இந்த விஷயம் எல்லாம் பண்ணுவோம். ஸோ லாபத்தையும் நாங்க எடுத்துப்போம், எடுக்கிறதும் நாங்க உங்களுக்கு எடுக்க மாட்டோம், எங்களுக்கு பிடிச்சதை எங்க தேவையின் அடிப்படையில் நாங்க எடுப்போம். அதை பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுவோம், நீங்க பார்த்துதான் ஆகணும் அப்படின்ற இடத்துக்கு புஷ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஓகே, ஓரளவுக்கு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. சரி, ஓனர்ஷிப் மாறுது. இதுக்கு முன்னாடி வேற ப்ரொடியூஸ் எடுக்கிறாங்க, இப்ப அரசியல்வாதிகள் உள்ள இறங்கி பண்றாங்க. ரைட், செகண்ட் நான் கொடுக்கறத நீ பார்க்கணும்னா அது இப்ப பேக் ஃபயர் ஆகுது. ஸோ உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மக்கள்கிட்ட நீங்க திணிக்க முடியாது. அங்கதான் இங்க பிரச்சனை வருது. ஸோ நீ நான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் அந்த ரிப்போர்ட்னு பாக்குறேன். Day 1 12.5 crores போட்டிருக்காங்க, Day 2 10.10 போட்டிருக்காங்க, Day 3 அரௌண்ட் 2 to 3 crores போட்டிருக்காங்க. இது இந்தியாவுக்கான டேட்டா நினைக்கிறேன், இந்தியாவா தமிழ்நாடான்னு தெரியல, ஒரு டேட்டா போட்டிருக்காங்க. ஓவராலா இன்டர்நேஷனலாவும் பெருசா இது பெர்ஃபார்ம் பண்ணல, எதிர்பார்த்த அளவுக்கு அட்வான்ஸ் புக்கிங்லாம் இல்லை. அதே மாதிரி இப்பயும் பார்த்தோம்னா செகண்ட் டேக்கும் தேர்ட் டேக்கும் பார்க்கும்போது பெரிய டிராப், 70% டிராப் இருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த படம் பெருசா ஓடலை அப்படின்றதுதான். அது காரணம் இதுதான். சினிமாவோட நீங்க மக்களுக்கான பொலிட்டிக்ஸை மிக்ஸ் பண்ணீங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க. ரைட், மக்களுக்கான பொலிட்டிக்ஸ் மக்களுக்கு தேவை. அதனாலதான் பழைய பராசக்தி ஹிட் ஆச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்ல சிவாஜிக்கு கணேசன் நடிச்ச பராசக்தி ஹிட் ஆச்சு. ஏன்னா அது மக்களுக்கான அரசியலை, அந்த காலத்தின் தேவையை புரிஞ்சு அவங்க அந்த படம் எடுத்தாங்க. இன்னைக்கு நீங்க உங்க அரசியலை மக்கள் கிட்ட திணிச்சீங்கன்னா மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. என்னை பொறுத்தளவுல என்னோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, ஈவன் ஜனநாயகன் கூட ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அதுவும் இதே கதை தானே. விஜய்க்கு ஒரு தேவை இருக்கு, எலெக்ஷன் கிட்ட வருது, எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், அதுக்கு நான் என் சினிமாவை யூஸ் பண்ணுவேன், அதை ஒரு வாகனமா நான் பயன்படுத்துவேன். அப்படி பயன்படுத்தினா ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சொசைட்டில ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை நான் மையமா வச்சு படம் எடுப்பேன் அப்படின்னா மக்களோடையும் கனெக்ட் ஆயிருவீங்க.
ஆனா நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், என்னோட தேவைக்கு நான் படங்களை யூஸ் பண்ணுவேன், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அங்க பேக் ஃபயர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த வகையில ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, பட் ரிலீஸ் ஆனா அதுவுமே கூட சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுல பராசக்தியில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, தனியா ரிலீஸ் ஆயிருக்கு, பெரிய போட்டி இல்ல. இதுல போட்டி இருந்தா என்ன இருக்குன்னு தெரியல. போட்டி இல்லாமலே இவ்வளவு மோசமா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னா போட்டி இருந்தா அப்ப யோசிச்சு பாருங்க. சோ இது எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடமா இருக்கும்னு நினைக்கிறேன். பொலிட்டீஷியன்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வழியா பிடிச்ச எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியாதுல்ல, அதுவும் இங்க வெளிப்படுது. இன்னொரு பக்கம் இந்த பராசக்தி படம் ரிலீஸ் ஆனது பேக் ஃபயர் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு திமுகவுக்கு. இந்தி யார் எதிர்த்தா, இந்தி யாரு திரிச்சா அப்படின்ற 2 கேள்வி எழும் இல்லையா? அந்த 2 கேள்வி எழும்பொழுதும் திமுகவுக்கு தான் பிரச்சனையாக போய் முடியுது. ஏன்னா திணிச்ச காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க, எதிர்த்த திமுக அதே கூட்டணியில இருக்காங்க, 2 பேரும் ஒரே இடத்துல பயணிக்கிறாங்க. ஸோ இதுவுமே அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. நாங்க இந்தியை திணிக்கல அப்படின்னு அந்த தரப்பும், நீங்க தான் இந்தியை திணிச்சிங்க அப்படின்னு இந்த தரப்பும் ஒரு சின்ன ஒரு மோதல் இதை வைத்து போடக்கூடியதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ பேக் ஃபயர் ஆயிருக்கேன் இந்த பராசக்தி. ஒரு வகையில பார்த்தா சொந்த காலே சுட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம், அப்படி கூட சொல்லலாம். ஆனா இப்ப ஹிந்தியை திணிச்சாங்க காங்கிரஸ்ன்னு சொல்றீங்க, ரைட்டு, ஹிஸ்டாரிக்கலா அதை பண்ணாங்க. ஆனா நமக்கு இன்னைக்கு காங்கிரஸ் மேல கோபம் இருக்கா? இல்ல. ஏன்னா காங்கிரஸ் அந்த காலத்தெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் அதிகாரத்திலேயே இல்ல, காங்கிரஸ் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். அதனால இன்னைக்கு நம்ம ஹிந்தி எதிர்ப்பையும் ரொம்ப சீரியஸா எடுக்கல. அப்கோர்ஸ் அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இவெண்டா நம்ம அதை மைண்ட்ல வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு அது நமக்கு எமோஷனல் இஷ்யூவா இல்லை. அதனாலதான் நம்ம இன்னைக்கு காங்கிரஸ அதுக்காக நம்ம வெறுக்கல. காங்கிரஸ் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப வீக்கா இருக்காங்க, அவங்க அந்த அதிகாரத்திலேயே இல்லை, அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸாவும் காங்கிரஸ் இன்னைக்கு இல்லை. இது ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம சொசைட்டியை பொறுத்தளவுல நேத்து நமக்கு ஹிந்தியை எதிர்க்க வேண்டிய தேவை இருந்தது, பட் இன்னைக்கு நம்மளோட தேவை வேற. இன்னைக்கு திராவிடத்தை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. அன்னைக்கு ஹிந்தி திணிப்பை நம்ம எதிர்த்தோம், இன்னைக்கு நம்ம திராவிட திணிப்பை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. திராவிட கலாச்சாரம், திராவிட பண்பாடு, திராவிட மாடல், திராவிட பொங்கல், தமிழக அரசுல தமிழகம் இருக்கிறது இல்ல, தமிழ்நாடு இருக்கிறது இல்ல. சோ இன்னைக்கு நம்ம எதிர்க்க வேண்டியது திராவிடத்தை, திராவிட திணிப்பை. சோ இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஹிந்தி திணிப்பை கொண்டு வரீங்க. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இன்னைக்கும் ஹிந்தி திணிப்பு இருக்கு, பிஜேபியும் அதை பண்றாங்கல்ல, அப்ப நீங்க ஏன் ஹிந்தி திணிப்பை முக்கியம் இல்லாத ஒரு விஷயம் மாதிரி பேசுறீங்க? இன்னைக்கும் ஹிந்தி திணிப்பு இருக்குன்னா அது காரணம் திராவிடத்தோட தோல்வி. நேத்தே ஜெயிச்சிட்டீங்க நீங்க, நேத்தே ஹிந்தியை திணிக்க முயற்சி பண்ணி நீங்க அதை வீழ்த்தி தான் அதிகாரத்துக்கு வரீங்க. நீங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வேற வழியில ஹிந்தி திணிப்பு நடக்குதுன்னா அது திராவிடத்தோட தோல்வி. அது திராவிடம் அங்கேயும் தோத்து போச்சு. சோ அதனால இங்க சிக்கல் மையமா எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா திராவிடத்துக்கிட்ட தான் இருக்கு. அதனால இப்ப நம்ம பேச வேண்டிய திராவிட திணிப்பை. இப்ப பங்களாதேஷ்ல பார்த்தோம்னா அவங்க இந்த பழைய கதையை தான் பேசிட்டு இருப்பாங்க, அவாமி லீக். ஏன்னா பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவங்க அவங்கதான். முஜிபுர் ரஹ்மான் பத்தி பேசுவாங்க, பங்களாதேஷ் ஃப்ரீடம் பத்தி பேசுவாங்க, நாங்க எப்படி சண்டை போட்டோம். அப்புறம் இப்ப பிரச்சனையானதுக்கான ஒரு முக்கியமான காரணமே என்னன்னா, அவாமி லீக் என்ன பண்ணாங்க, விடுதலை போராளிகளுக்குலாம் நாங்க ஒரு பென்ஷன் கொடுக்க போறோம்ட்டாங்க. சாரி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கப்படும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குட்டாங்க, ரைட், இடஒதுக்கீடு ஒண்ணு கொண்டு வர போறோம்ட்டாங்க. அப்ப நேச்சுரலா யாருக்கு கிடைக்கும், அவாமி லீக் பார்ட்டியை சேர்ந்தவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அவங்க தான் மோஸ்ட்லி அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அங்கதான் இருப்பாங்க. அதுதான் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறுது. ஸோ மக்களுக்கு உன் பழைய கதையை நான் கேட்கறதுக்கு இங்க இல்ல, எனக்கு இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. முக்கியமா இன்னைக்கு பிரச்சனையே நீதான். ஆனா நீ பேசுற கதையெல்லாம் பழைய கதை. பாகிஸ்தான் நாங்க எப்படி சண்டை போட்டோம் தெரியுமா, எப்படி விடுதலை வாங்கினது தெரியுமா, அதெல்லாம் ரைட். இன்னைக்கு நீ ரொம்ப மோசமா இருக்கிய, அதுதான் சிக்கல். சோ இன்னைக்கு பிரச்சனை இங்கேயும் என்னன்னா, நீங்க 60 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹிந்தி எதிர்ப்பை பத்தி பேசுறீங்க, அதெல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது, அப்ப நீங்க இதை பேசுனீங்கன்னா நல்லா ஓடி இருக்கும். ஆனா இன்னைக்கு பிரச்சனையே நீங்க தான். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு பேச வேண்டியது திராவிட எதிர்ப்பு தான், திராவிட திணிப்பு தான். சோ அதனால இன்னைக்கு பொருத்தமில்லாத கண்டென்ட் நீங்க பேசுறீங்க உங்க படத்துல. அதனால படம் ஓடல. எல்லா ஒரு ஆர்ட் ஒர்க்குன்னு இருக்குன்னா அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் வேணும். இன்னைக்கு நான் ஒரு கலை படைப்பை ஒன்று நான் உருவாக்குறேன்னா இடம், அப்புறம் காலம், இந்த விஷயம்லாம் இருக்கு. எந்த
லொகேஷன்ல எடுக்கிறேன், எந்த மாதிரியான சூழல்ல எடுக்கிறேன், எந்த காலகட்டத்துல நான் எடுக்கிறேன், அந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்க இருந்தது, அதெல்லாம் ரொம்ப அவசியம். இல்ல ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயத்தை நான் கவர் பண்றேன் அப்படின்னா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எடுக்கணும். ஹிஸ்டரிக்கு ஜஸ்டிபிகேஷன் கிரியேட் பண்ற மாதிரி பண்ணணும். அதுல உங்க ப்ரொபகண்டாவை கொண்டு வரக்கூடாது, உங்க அரசியல் தேவைகளை அங்க நீங்க புகுத்தக்கூடாது. அப்ப அதுவும் அங்க செல்லாகாது. சோ இதுக்கு ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவும் இல்ல. கரண்டா இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்ஸ் நீங்க பேசாம நேத்து இருக்க பிரச்சனைகளை தான் பேசுறீங்க. பேசுறது இன்னைக்கு பிரச்சனை பண்றவங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனையா இருக்கிறவங்க அதை பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நேச்சுரலா அது பேக் ஃபயர் ஆகுது. மக்கள் அதை ரசிக்கிறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ அதனால ஆர்ட்டோட முக்கியமான ரோலே சொசைட்டில ஒரு சேஞ்சை நீங்க ஏற்படுத்தணும். இல்ல பர்பஸ் ஆஃப் ஆர்ட் என்ன? சேஞ்ச் கிரியேட் பண்ணணும்ல. சொசைட்டியை பத்தின ஒரு புரிதலை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். சொசைட்டியை பத்தின ஒரு புரிதல் ஏற்பட்டாலே போதும். நீ ஒன்றும் இல்லை, இருக்கிறத காட்டினாலே போதும், மக்களுக்கு புரிஞ்சிடும் என்னன்னு. அப்புறம் எதை மாற்றணும்னு மக்களுக்கு தெரியும். ஸோ ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க சொசைட்டி அப்படியே புஷ் பண்ணணும். ஆனா நீங்க எதுக்கு ஆர்ட்டை யூஸ் பண்றீங்க? உங்களோட அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு, சொசைட்டில மாற்றம் ஏற்படாம இருக்கிறதுக்கு. அதுக்கு நீங்க உங்களுக்கு வசதியான பழைய வரலாறு எடுத்து பேசிட்டு இருக்கீங்க, உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு நம்ம கரப்ட் நினைக்கிற பொலிட்டீஷியன்ஸ்லாம் நீங்க அந்த படத்துல குளோரிஃபை பண்ணி பேசுறீங்க. அப்ப எப்படி மக்கள் கனெக்ட் ஆவாங்க? இன்னைக்கு சில தலைவர்கள் மேல மக்களுக்கு கோபம் இருக்கு, அவங்கள நீங்க குளோரிஃபை பண்ணி பேசுறீங்க. மேபி அன்னைக்கு அவங்களுக்கு பெரிய ரோல் இருந்திருக்கலாம். ஆனா நான் 60s உட்காந்து பார்க்கல, இப்ப உட்காந்து பாக்குறேன். எனக்கு தெரியும் இன்னைக்கு அவங்களெல்லாம் என்னால கன்சியூம் பண்ண முடியல. ஸோ மக்கள் பாக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு அவர்ஷன் இருக்கு, இதை ஏத்துக்க முடியல. யோசிச்சு பாருங்க, சிவகார்த்திகேயன் பெரிய ஒரு ஆக்டர், இந்த டைரக்டர் ஒரு பெரிய ஆக்டர், சுதா அப்படின்றவங்க பெரிய டைரக்டர், இவங்க எல்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, இந்த ஒர்க்கை வந்து கிரியேட் பண்றாங்க. இருந்தாலும் அது ஃபிளாப் ஆகுது. அதுபோக இன்னொரு சிக்கல் என்னன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, சிவகார்த்திகேயனோட ஆடியன்ஸ் இதை என்ஜாய் பண்ண மாட்டாங்களோன்னு தோணுது. அவர் கொஞ்சம் லைட் ஹார்ட்டட் சினிமாவை எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல. அமரன் ஓடிச்சு, அமரன் கூட வந்து அந்த ஃபுல் சீரிஸ் அது. அமரன் கூட வந்து ஏதோ சண்டை காட்சி தானே, எல்லையில வந்து சண்டை போடக்கூடிய ஒரு ராணுவ. கரெக்ட், அந்த படம் நான் பார்த்தேன். ரைட், ஆமா, அந்த படம் வந்து வெற்றி படமா தான் இருந்துச்சு. ஸோ இந்த பொலிட்டிக்ஸ் தான் மக்கள் ஏத்தல் நினைக்கிறேன். கண்டென்ட் கூட ஓகே தான் நினைக்கிறேன். ஆனா பொலிட்டிக்ஸ் மக்கள் ஏத்தல், கலைஞரை கொண்டாடுறது, மற்ற விஷயங்களை திமுகவை உயர்த்தி பிடிக்கிற மாதிரியான வசனங்களை அந்த இன்டெரக்டா வைக்கிறது, ஸோ இதெல்லாம் மக்கள் ரசிக்கலாம் நினைக்கிறேன். மேபி அப்படி இருக்கலாம். நான் அமரன் கூட ஒரு பாதி பார்த்தேன், பஸ்ல போகும்போது ஒரு தடவை போட்டாங்க, ஒரு பாதி பார்த்தேன் அதை. எனக்கு பர்சனலா சிவகார்த்திகேயன் நடித்த படங்கள் எடுக்கும்போது அமரன் மாதிரியான சீரியஸ் படத்தை விட வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அப்புறம் அவரோட ஜென்ரலா எல்லா படத்துலயுமே ஒரு மாதிரி ஒரு லைட்டர் சைடு இருக்கும். அந்த படங்களை இன்னும் கொஞ்சம் கூட கன்சியூம் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருந்த மாதிரி இருந்தது. அமரன் ரொம்ப சீரியஸான ஒரு படமா இருந்தது. இந்த மாதிரியான ஒரு சிவகார்த்திகேயன் கொஞ்சம் லைட்டரான ரோல் பிளே பண்ணும்போது நல்லா இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. அது தெரியல. ஸோ எனிவே, ஆனா ஃபண்டமெண்டலான இஷ்யூ என்னன்னா, உங்களுக்கு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு, அது மக்களுக்கு எதிராகவும் இருக்கு. அப்போ மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதான் சிக்கல். ஓகே, இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த படம் சரியா ஓட்டல. இன்னொரு பக்கம் வந்து ஜனநாயகன் இப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நேற்று வந்து உச்சநீதிமன்றத்துல தணிக்கை வாரியம் வந்து கேவியட் மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்று ராகுல் வந்து தமிழ்நாடு வராரு. தமிழ்நாடு வரக்கூடிய ராகுல் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படத்தை வந்து தடுக்கிறது ஒரு சரியான போக்கு கிடையாது. மோடி அவர்கள் எவ்வளவுதான் நீங்க அழுத்தினாலும், தமிழ் கல்ச்சரையும் தமிழக மக்களையும் நீங்க எவ்வளவுதான் அழுத்தினாலும் அது வந்து உங்களால சரியா செய்ய முடியாது. அந்த மக்கள் மேல் எழுந்து வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி. எங்க தமிழ் மக்களை எங்க அழுத்துறாங்க? இல்ல இல்ல, இவர் போட்டிருக்காரு, தமிழ் கல்ச்சர்னு போட்டிருக்காரு. தமிழ் கல்ச்சர் வந்து அழுத்துறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இப்போ அழுத்தப்படுறது விஜய், நீங்க சப்போர்ட் பண்றது விஜய் தான். நீங்க தமிழ் மக்களுக்கெல்லாம் இங்க எதுவும் பேசல. உங்களுக்கு விஜய் தேவை இருக்கு இல்ல, விஜயோட தேவை உங்களுக்கு இருக்கு. இப்ப திமுகவோட முட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு விஜயோட தேவை இருக்கு. நீங்க தமிழ் மக்களையும் உள்ள இழுக்க கூடாது. உங்களுக்கு விஜய் வேணும்னா விஜய் சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ் மக்கள் மேல அழுத்தம் போடும்போது நீங்க அதை பத்தி பேசுங்க. தமிழ் மக்கள் மேல நிறைய நேரங்கள் அழுத்தம் எல்லாம் போட்டிருக்காங்க, அப்ப நீங்க எதுவும் பேசுறது இல்லை. ஸோ அதனால காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவு அவங்க ஒண்ணு கிளியரா புரிஞ்சுக்கணும், அவங்க கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அதான் பேசுறாரு, எங்களுக்கு கட்சியை வளர்க்கணும், நாங்க அதிகாரத்திலே இல்லை ஒரு 60 வருஷமா, கட்சி வளர்க்க வேண்டிய தேவை இருக்கு, அதை விஜய் வச்சு செய்யலாம் அப்படின்ற துணியில அவர் பேசுறாரு. நீங்க நிஜமாவே கட்சியை வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மக்கள் அரசியல் பேசணும். விஜய் மாதிரியான ஆட்கள் முன்னாடி போனீங்கன்னா நீங்க இல்லாம ஆயிருவீங்க. விஜயோட அரசியல் எவ்வளவு மோசமானதுன்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம்.
கரூர்ல 41 பேர் இறந்திருக்காங்க. ஒன்னும் பண்ணாம 41 பேர் இறந்திருக்காங்க. ஒரு பெரிய அரசியல் செயல்பாடுல ஈடுபட்டு ஒரு புரட்சி செய்யும் போது 41 பேர் இறக்குறாங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஒன்னும் பண்ணாம பிரோஜனம் இல்லாத வேலையை பண்ண போய் 41 உயிர்களை நீங்க பலி கொடுத்துருக்கீங்க. சோ இந்த கட்சிக்கு அரசியலும் கிடையாது, கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது. இந்த கட்சி பின்னாடி இவங்களை நம்பி போய் 150 வருஷம் பழமையான கட்சி இவங்க காங்கிரஸ். டிவிகே மாதிரியான ஒரு நேத்து முளைச்ச கட்சி பின்னாடி, கொள்கை இல்லாத கட்சி பின்னாடி போய் கட்சியை வளர்க்கலாம்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. இது பெருசா பேக் ஃபயர் ஆகும். உங்களுக்கும் பெரிய ஒரு ஆபத்துல கொண்டு போய் உங்களை விட்டுரும். இன்னைக்கு உங்களுக்கு அதிமுக இல்ல, அதிமுகவோட போக முடியாது. ஏன்னா அவங்க அதிமுக பாஜகவோட க்ளோஸா இருக்காங்க. அதிமுக ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல. ரெண்டாவது, திமுகவை பொறுத்தளவுல திமுகவோடையும் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. மேபி திமுக பாஜகவோட நெருங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மள ஏதோ ஒரு பாயிண்ட்ல திமுக கழட்டி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்ற ஒரு டவுட் மேபி காங்கிரஸுக்கு இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி இந்த விஷயங்கள் பண்ணலாம். அதனால இப்பவே நம்ம விஜயோட கொஞ்சம் க்ளோஸ் ஆகலாம். அப்ப இவங்க இல்லைனாலும் நம்ம வேற ரூட்ல கட்சியை தக்க வச்சுக்கலாம். தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு கட்டுக்கோப்பா வச்சுக்கலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா விஜய் மாதிரியான ஆள் பின்னாடி நீங்க போனீங்கன்னா அது பெரிய டிசாஸ்டர்ல தான் போய் விடும். நீங்க அதுக்கு தனியா கூட இருந்த உங்க கட்சியை நீங்க கட்டிடலாம். ஏன்னா உங்களுக்குன்னு சில ஓட் பேஸ் இருக்கு, அதை சாலிடா வச்சு ஏதோ ஒன்று நீங்க பண்ணிக்கலாம். ஆனா நீங்க விஜய் மாதிரியான ஆட்களை நம்பி நீங்க போனீங்கன்னா பெரிய டிசாஸ்டர்ல போய் முடியும். இப்ப நம்ம கிட்ட முன்னாடி கேட்டாங்க, இப்ப விஜயோட கூட்டணி வைக்கலாமா நாம் தமிழர் கட்சிலாம் கேட்டாங்க. அப்ப நம்ம சொன்ன விஷயம் என்ன, கூட்டணின்றது கொள்கை அடிப்படையில இருக்கணும். அப்பவே நம்ம பேசும்போதே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் முன்னாடி நடந்துட்டு இருந்தது. விஜய் மாநாடெல்லாம் போடுறது முன்னாடி அப்பவே நான் கிளியரா சொன்ன விஷயம் என்னன்னா, விஜய் நாளைக்கு பண்ணக்கூடிய தவறுகளுக்கு நீங்க பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் கூட்டணி வச்சீங்கன்னா. அது நான் என்ன ஆங்கிள் சொன்னேன்னா, விஜய் இன்னைக்கு ஒரு உங்களோட கூட்டணி வைப்பாரு, நாளைக்கு போய் பாஜகவோட கூட்டணி வைப்பாரு. அப்ப அதுக்கும் நீங்க தான் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். பாஜகவோட போன கட்சியை நம்ம வளர்த்து விட்டோமேன்ற அந்த பழி உங்க மேல வந்து விடும். ஆனா அதை விட மோசமான கருத்து இவங்க பண்ணிட்டாங்க. சோ நீ அவங்களோட எல்லாம் போய் சேர்ந்தீங்கன்னா, இப்ப கரூர்ல நடந்த விஷயம் நடந்ததுன்னா யாரு பொறுப்பேற்கிறது? அது கூட்டணி வச்சு அந்த கட்சி தலையில வந்து விழுந்துரும்ல. சோ அதனால ஒரு கூட்டணி வைக்கிறோம்னா கொள்கை அடிப்படையில கூட்டணி வைக்கணும், கொள்கை கோட்பாடு அடிப்படையில தான் கூட்டணி வைக்கணும். அப்படி வச்சாதான் அது ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியா இருக்கும். ஆனா இவங்க நான் கொள்கை இல்லாத ரெண்டு கட்சியும் சேரலாம்ல. காங்கிரஸுக்கு என்ன கொள்கை இருக்கு? ஒண்ணும் கிடையாது. டிவிகேவுக்கு கொள்கை ஒண்ணும் கிடையாது. சேர்ந்து கொண்டே கொள்கை இல்லாத கொள்கையால் இருவரும் இணைந்தார்கள். அது யார் கூட பேசிடலாம்ல. அது எதுக்கு டிவிக்கு கூட தான் பேசுவீங்களா? நீங்க கொள்கை இல்லாத கட்சி 1000 இருக்கு, எங்கேயோ பேசுறீங்க. டிவிக்கு தான் நீ பலமா இருக்காங்க. விஜய் தான் ஃபேமஸா இருக்காரா? ஃபேமஸா இருக்காரு, பலமா ஃபேஸ் வேல்யூ இருக்கு. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அப்படின்னு சவுத் ஆல் சைடு சவுத்தே பிடிச்சிடலான்னு பாக்குறாங்களா? சவுத் இந்தியாவே பிடிச்சிடலாம். எதுவும் கிடைக்காது. ஏன்னா 2 எலெக்ஷன்ல டிவிக்கு இருக்காது. இவங்க இந்த மாதிரியான வேலைகள் பண்றது பெருசா பேக் ஃபயர் ஆகும். இப்ப என்ன பொறுத்தளவுல காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர் உண்டுங்க. அது கொள்கைன்னு எடுத்துக்கலாமா கூட எனக்கு தெரியல. ஆனா காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் உண்டுங்க. காங்கிரஸ் பார்ட்டி பெண்ட் ஆயிருக்காங்க, பிளெக்சிபிளா இருந்திருக்காங்க, நிறைய நேரங்களில் கரெக்டாலாம் போயிருக்காங்க. பட் நான் இப்பவும் எப்படி பாக்குறேன்னா, காங்கிரஸ் பார்ட்டிக்கு அதுக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல் கொஞ்சம் வேல்யூஸ் இருக்கு. உதாரணத்துக்கு என்ன ஆனாலும் காங்கிரஸ் பார்ட்டி மத அரசியலை கையில் எடுத்தது கிடையாது. திமுக எடுத்திருக்காங்க, பாஜகவோட திமுக அலைன்ஸ் வச்சிருக்காங்க. திமுகவோட காங்கிரஸ் அலைன்ஸ் வைக்கலன்றது வேற. ஆனா ரீஜனல் லெவல்ல அவங்களுக்கு மத அரசியலை கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்த போதும் அவங்க பெருசா எடுக்கல. உதாரணத்துக்கு பிஜேபி பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஹிந்துத்துவவே வர ஆரம்பிக்குது. அப்ப வீர் சாங்வி அவரோட புக்ல அழகா சொல்லியிருப்பாரு, ஒரு ஹிந்துத்துவ வேவ் வருது. ஸோ அந்த வேவ் வரும்போது அந்த அரசியலை நம்மளும் யூஸ் பண்ணலாம்னு அவர் கூட இருக்கவங்க நிறைய பேர் ராஜீவ் காந்திட்ட சொல்றாங்களாம். அப்ப ராஜீவ் காந்தி அந்த டைம்லயும் மதத்தை அரசியல்ல யூஸ் பண்றதுல அவருக்கு விருப்பம் இல்லை. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி நிறைய நேரங்கள்ல கரப்டா இருந்திருக்கு, காங்கிரஸ் பார்ட்டி நிறைய நேரங்கள்ல செயலற்று போய் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் மத அரசியல் அவங்க என்னையும் கையில் எடுத்தது கிடையாது. பேசிக்லி அவங்க ஒரு செக்குலரான ஒரு பார்ட்டி. ஸோ இந்த மாதிரியான சில ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் இருக்கு. அந்த ஃபண்டமெண்டல் வேல்யூஸுக்காக நிறைய இழப்புகளையும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. டிவிகேவுக்கு அப்படிலாம் ஒரு வேல்யூவும் கிடையாது. இப்ப நீங்க சொல்லலாம் செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸா, அது சும்மா பாசிட்டிவ் சோசியல் இல்ல செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ் வைக்கிறீங்க. பாசிட்டிவ் செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ் சரி, ஏதோ ஒரு 2 வார்த்தையை விடுவோம், சேர்த்து போதோ பரவாயில்ல. இந்த மாதிரி நீங்க வார்த்தைகள் சொல்லிக்கலாம். ஆனா காங்கிரஸ் பார்ட்டி இந்த ஸ்டாண்ட்ல 150 வருஷம் வந்திருக்காங்க. விஜய் அப்படிலாம் நிக்க மாட்டார். சும்மா சொல்லிக்கலாம், நாளைக்கு ஒரு அழுத்தம் வந்ததுன்னா இந்த சைடு வேணாலும் போவாங்க. அவங்க ஒன்றும் இல்லை, சினிமாக்காரங்க சர்வைவலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அவ்வளவுதான்.
ஸோ அதனால காங்கிரஸ் பார்ட்டி மாதிரியான ஒரு கட்சி, விஜய் மாதிரியான ஒரு இண்டிவிஜுவலை நம்பி அவர் பின்னாடி ஓடுறதெல்லாம் பெரிய மடத்தனம். இப்ப விஜய் காங்கிரஸ் பார்ட்டியில வந்து சேர்றாருன்னா அது டிஃப்ரெண்ட் மேட்டர். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு நடிகர் பின்னாடி ஓடுறாங்க, கேட்டா கட்சியை நாங்க வளர்க்க போறோம்னு சொல்றதெல்லாம் அபத்தமான பேச்சு. கட்சியை வளர்க்கணும்னா களத்துல நீங்க இறங்கணும், கொஞ்சம் கையெல்லாம் அழுக்காகணும். அதுதான் அலர்ஜி ஆச்சு. அவன் அப்படியே வீட்லயே உட்காந்துருந்தா கெட் யுவர் ஹேண்ட்ஸ் டர்ட்டிம்பாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணணும், கொஞ்சம் லைட்டா வேர்வெல்லாம் வரும், கொஞ்சம் டயர்டெல்லாம் ஆகும். அதெல்லாம் பண்ணாதான் கட்சியை வளர்க்க முடியும். ஒரு பக்கம் வந்து பராசக்தியை கடுமையாக ஆதரிக்கிறாங்க திமுக, இன்னொரு பக்கம் ஜனநாயகனை கடுமையாக ஆதரிக்கிறாங்க காங்கிரஸ். ஸோ இதுக்குள்ளேயே ஒரு பாலிடிக்ஸ் இருக்கா, ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி? இதுக்குள்ள பாலிடிக்ஸ் இருக்கா? ரொம்ப கேவலமான பாலிடிக்ஸ். இதுக்குள்ள பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது. இப்ப சினிமா பாலிடிக்ஸ் பேசலாம், ஆனா சினிமாவை வச்சு அரசியல் கட்சிகள் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. அங்கதான் வந்து நிக்குது நம்ம. இப்ப எனக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்கலாம், இங்க ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இருக்கலாம், அவங்க ஒரு நல்ல அரசியலை பேசலாம், அதே அரசியலை ஒரு சினிமாவும் பேசலாம். ஆனா சினிமா தான் என்னோட பிரதான அரசியல் களமா இருக்குன்னு அப்புறம் நான் என்னத்தை பண்ணேன்? ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி, டிஎம்கே வர்சஸ் டிவிகே, விஜய் வர்சஸ் ஸ்டாலின், நாங்க அரசியல் முதல்ல தியேட்டர்ல தான் பண்ணுவோம். இப்பவும் இந்த படங்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட் என்ட்ரி காங்கிரஸ், படத்தை தூக்கிட்டு அவங்களும் களத்துக்குள்ள வராங்க. ஸோ அவங்க படத்தை தூக்கிட்டு இந்த களத்துக்குள்ள வரும்போதே ஒரு நடிகரை நம்பி தான் அவங்களும் அரசியலுக்குள்ள வராங்க. அவங்க அரசியலும் ஒரு நடிகரை நம்பி தான் இருக்கு. அது தவறான அரசியல். நீங்க ஒரு நல்ல எழுத்தாளரா இருக்கலாம், நீங்க நல்ல ஒரு பாடகரா இருக்கலாம், நீங்க நல்ல ஒரு ஓவியரா இருக்கலாம், நல்ல ஒரு ஃபில்ம் மேக்கரா இருக்கலாம். உங்களோட டேலண்ட்டை ஒரு அரசியலுக்காக, ஒரு இஷ்யூக்காக நீங்க உங்க டேலண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்களே அரசியலா மாற முடியாது. அது ஆர்ட்டோட பர்பஸை டிஃபீட் பண்ணுது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, ஆர்ட்டை ஒரு ரெடியூஸ் பண்றாங்க, ஒரு ப்ரொபகண்டா டூல் மாதிரி ரெடியூஸ் பண்ணி இன்னைக்கு ப்ரொபகண்டா டூலா மாத்திய ஆர்ட்டை யூஸ் பண்ணவும் பாக்குறாங்க, அதை சுத்தி அரசியலையும் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமாக்காரங்களையும் சினிமாவையும் இப்ப பாருங்க, ஒரு 2 வருஷமா ஒரு சினிமாக்காரர் வச்சு நம்ம அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த லாஸ்ட் ஒரு 2 months பார்த்தோம்னா ஒரு 2 சினிமா வச்சு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம நிலைமை இவ்வளவு கொண்டு வந்து விட்டாங்க. நம்ம பொலிட்டிக்கல் சேனல் நம்ம இதுதான் பேசி ஆகணும். ஒரு பொலிட்டிக்கல் சேனல் பொலிட்டிக்ஸ் தான் பேசி ஆகணும். ஆனா பொலிட்டிக்ஸ்குள்ள யாரெல்லாம் வந்திருக்கா? சினிமாவும் சினிமாக்காரர்களும் உள்ள வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அதனால இதை செய்தது யாரு? இங்க இருக்கிற அரசியல்வாதிகள். ஸோ பொலிட்டிக்ஸை இவங்க எல்லாம் டைல்யூட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ காங்கிரஸினுடைய குரல், ராகுல் காந்தி அவர்களுடைய குரல் எடுபட்டு இந்த சான்றிதழ் எல்லாம் கொடுத்துருவாங்களா? யூஏ அல்லது வேற ஏதாவது சர்டிபிகேட் கொடுத்துருவாங்களா ஜனநாயகனுக்கு? ராகுல் காந்தி உள்ள என்டர் ஆகுறதால இன்னும் கொஞ்சம் கடுப்பாகி கொடுக்காம இருக்கிறதுதான் வாய்ப்பு அதிகமா இருக்கும். நீ இப்ப என்ன சும்மா இருங்க ஐயா அப்படின்ற மாதிரி. ஐயா சத சும்மா இருங்க, கொடுத்துருவாங்க அவங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தெரியல, அதெல்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியல. இப்போ இந்த மாதிரியான ஒரு பதிவுகள் போடும்பொழுது அது ஸ்டாலினை சீன்ற மாதிரி இருக்காதா? கண்டிப்பா. ஓகே, அதுதான் ஏம் இல்ல, ஸ்டாலின் அவர்களை சீண்டி பாக்குறது தான் ஏம். நீங்க ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க என்னன்னா, தொடர்ச்சியாக வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக திமுக இருந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். காங்கிரஸ் தேசிய அளவுல வந்து 40 சீட்டு அப்படியே கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டாலினை ராகுல் காந்தியை சீண்டி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப திமுக காங்கிரஸ் பார்ட்டிக்கு வெற்றிகளை தேடி தராங்க, சீட்ஸ் டெலிவர் பண்றாங்க. ஆனா திமுகவோட நோக்கம் அது கிடையாது. திமுகவோட நோக்கமும் திமுகவோட எண்ணமும் நம்ம காங்கிரஸை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்குன்றது அவங்க நோக்கம் கிடையாது. திமுகவுக்கு வேற அஜெண்டா இருக்கும். திமுகவுக்கு சென்டர்லயும் நம்ம அதிகாரத்தை ருசிக்கணும், பவர்ல ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்றதுதான் திமுகவோட விருப்பம். ஆனா காங்கிரஸ் பார்ட்டி நம்பி அந்த வேலை நடக்கல. இப்ப என்ன ஆச்சு? 2014 இருந்து திமுக வெளியே உட்கார்ந்துருக்காங்க. அப்ப கையெல்லாம் நமன்னு இருக்கும்ல, கையில வந்து இவ்வளவு எம்பிஸ் இருக்காங்க, என்ன இவ்வளவு எம்பிஸ் நம்ம கிட்ட இருக்கும், தொடர்ந்து ஸ்வீப் பண்ணிட்டே இருக்கும், ஆனா அந்த பவரை நம்ம டச் பண்ண முடியலையே. அப்ப என்ன ஆகுது? இப்போ ஒரு வாய்ப்பும் கிரியேட் ஆகுது. 2014 உங்களுக்கு வாய்ப்பு இல்ல, 2019 வாய்ப்பு இல்ல, 24 லைட்டா ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆகுது. ஆனா அந்த வாய்ப்பு உங்களுக்கு வரல. தெலுங்கு தேசிய கட்சி உள்ள போகுது, பீகார் போறாரு, ஒரு சின்ன டோர் தான் ஓப்பன் ஆகுது, அதுக்குள்ள நீங்க நுழைய முடியல. ஆனா 2029 அந்த டோர் பெருசா ஓப்பன் ஆகுது வாய்ப்பு இருக்கு. அப்ப மேபி நீங்களும் உள்ள போலாம். அப்ப நீங்க காங்கிரஸ் பார்ட்டிக்காக, பாசிச எதிர்ப்புக்காக அந்த வாய்ப்பை விடுவீங்களா?
இல்லைன்னா 2014 அப்புறம் உங்களுக்கு இப்பதான் அந்த வாய்ப்பே கிடைக்குது. 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 29ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கிடைச்சா யூஸ் பண்ணுவீங்களா அதை? சோ அதனால காங்கிரஸ் பார்ட்டி இதெல்லாம் பாக்குறாங்க. காங்கிரஸ் பார்ட்டிக்கும் தெரியும்ல இந்த சூழல்லாம். ஓகே, 24க்கு அப்புறமே பிஜேபி கண்டிப்பா ஒரு விதமான ஒரு லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் ஓபன் பண்ணிருப்பாங்க டிஎம்கேவோட. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் டிஎம்கே நம்ம எதிரின்றதை விட நம்ம எதிரிகிட்ட இருந்து டிஎம்கே பிரிக்கிறதா இப்ப முக்கியம்னு அவங்களுக்கு தெரியும். பிஜேபி எதிரி. ஆமா. ஸோ அதனால இப்ப ஒரு லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் கண்டிப்பா அங்க இருக்கும். அது போக நேஷனல் லெவல்ல ஸ்டாலின் அவர்களை பயங்கரமா ப்ரொஜெக்ட் பண்றது நடந்துட்டு இருக்கு. இந்த ஹிந்தி சேனல்லாம் போய் பாத்தீங்கன்னா அரண்டுருவீங்க. தமிழ்நாடோட குரோத்தை பத்தி நமக்கே தெரியாததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸ்டாலினுக்கே தெரியாது. நாங்க இங்க உட்காந்துருக்கோம், எங்களுக்கே தெரியாது என்னெல்லாமோ நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஹிந்தி சேனல்ல உட்காந்துக்கிட்டு. ஸோ அதனால ஒரு வாய்ப்பு வரும்னு நினைச்சு திமுகவும் செயல்படுறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். 29ல பிஜேபிக்கு இன்னும் சீட்ஸ் கம்மியா இருக்குதான் வாய்ப்பு அதிகம். ஸோ திமுகவோட தேவை அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ அப்ப இந்த கணக்கெல்லாம் காங்கிரஸும் போடும்ல. ரைட், இவங்க ஏதோ ஒரு சைடு லைட்டா ட்ரிஃப்ட் ஆகி போற மாதிரி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன்னா பேசிக்கா இது ஒரு சின்ன சண்டைங்க, கூட்டணியில அதிகமான சீட்ஸ் வாங்குறதுக்காக சண்டை போடுறாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப போக போக பார்த்தா இன்டென்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு இந்த ஃபைட்டு. பிரவீன் சக்கரவர்த்தி வராரு, இப்ப பார்த்தா செல்வ பெருந்தகையுமே கூட திமுகவை சீண்டுற மாதிரி தான் அவரும் பேசுறாரு. இப்ப ராகுல் காந்தி உள்ள என்டர் ஆகுறாரு ஸ்ட்ரைட்டா. நீங்க விஜயை சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கனாலே டைரக்டா நீங்க திமுகவை அப்போஸ் பண்றீங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது இது ஏதோ சீட் ஷேரிங் சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி தெரியல. ஏன்னா சீட் ஷேரிங் தான் பிரச்சனை, அது பெரிய பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒன்றும் 26 பெரிய முக்கியமான எலெக்ஷன் கிடையாது. 2 சீட் குறைச்சு வாங்குறதுனால அவங்க ஒன்றும் குறைஞ்சு போயிட போறது கிடையாது. அதை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு 29 தான் ஃபோக்கஸா இருக்கும். ஸோ எனக்கு என்னமோ 29 சம்பந்தப்பட்ட விஷயமா தான் தெரியுது இப்ப. ஓகே, ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாடு வந்திருக்காரு, இன்னைக்கு வராரு. என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பிறகு நம்ம பேசுவோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நன்றி.